வணக்கம் தோழர்களே. எடப்பாடியாருக்கு அட்டி மேல அட்டி விழுந்துட்டு இருக்குங்க. நாலா பக்கமும் சுத்து போட்டு அடிக்குது தமிழ்நாடு. அதுல குறிப்பா நேத்து 3ஆம் கட்டமாக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு. அதுக்கு அடிதான். இன்னொரு பக்கம் நம்ம அம்மா சசிகலா அவங்க பல அபாயகரமான இவர் செய்த பல உண்மைகளை பொது வெளியில போட்டு உடைச்சிருக்காரு. நமக்கே அதை கேட்கும் போது பயம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு வேலையை எடப்பாடி செஞ்சிருக்காரு. இதை தாண்டி நேத்து நடந்த பொதுக்கூட்டத்துல எடப்பாடி பேச ஆரம்பிக்கிறார். மொத்த கூட்டமும் வெளியேறிடுச்சு. காலிச்சாரை பார்த்து கதறிட்டு இருக்கிறார். எடப்பாடி தமிழ்நாட்டால் புறக்கணிக்கப்படுகிறார். என்ன நடந்தது தோழர்களே? எடப்பாடியார் மொத்தமா அதிமுகவை முடிச்சிட்டாரு. அதிமுக 50 துண்டா உடைஞ்சதுக்கு எடப்பாடியார் முக்கியமான காரணமா இருந்தவர். ஒரு தலைமைக்கான அழகு என்ன? கட்சியில முரண்படுகிறவர்களை அரவணைத்து பேசி அவங்களை சரி செய்வதான் கட்சியினுடைய தலைமைக்கான அழகு. ஆனா அதை செய்யவே இல்லை எடப்பாடியார். முரண்படுகிறவர்களை எல்லாம் கட்சியை விட்டு காலி பண்றதுலே குறியா இருந்தாரு. சோ கடைசியில அந்த கட்சி எங்க நிக்குதுன்னா 10% வாக்குகள்ல நிக்குது. 41% வாக்குல அம்மா இறந்து போறாங்க. அந்த சமயத்துல 41% வாக்கு யார் வச்சிருந்தா? அதிமுக. இப்ப என்ன ஆகி போச்சு? மொத்தமா முடிஞ்சு 10% 12% நிக்குது எடப்பாடியார். மிஞ்சி போனா 15 தாண்டலங்க. எவ்வளவு வீக் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இதுக்கு இடையில தான் எடப்பாடியார் 3வது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. என்னென்ன வாக்குறுதிகள் என்பதை வெளியிட்டு இருக்காரு. அதுல படுபயங்கரமான வாக்குறுதிகள்லாம் இருக்கு. ஏற்கனவே என்னங்க சொன்னாரு? நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம். திமுக 1000 ரூபான்னு போட்டாங்கல்ல. இதே எடப்பாடியார் தான் தொலைக்காட்சியில உட்கார்ந்துகிட்டு அது எப்படி 1000 ரூபாய் கொடுக்க முடியும்? அது எப்படி இலவச பஸ் பேருந்து கொடுக்க முடியும்? அது எப்படி அப்படி பண்ண முடியும், இப்படி பண்ண முடியும்னு கேள்வி கேட்டவர். இதெல்லாம் நடக்காத திட்டங்கள். இத தமிழ்நாட்டுல செயல்படுத்தவே முடியாத திட்டங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிறார். நாங்க வந்த உடனே கையெழுத்த போட்டு முதல் கையெழுத்துல எல்லாருக்கும் 1000 ரூபாய் இலவச பஸ் பேருந்து எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினார். இப்ப அண்ணன் என்ன பண்றாரு எடப்பாடியாரு? ஆண்களுக்கு இலவச பஸ் பேருந்து, பொம்பளைங்களுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க ஆம்பளைங்களுக்கு கொடுப்போயா, நீ 1000 ரூபாய் கொடுத்தா நான் 2000 ரூபாய் கொடுப்பேயா அப்படின்னு ஏதோ ஏலத்தில் எடுக்கிற மாதிரி அடிச்சு விட்டுருக்காரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சுங்க, நாம ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் வாக்குறுதியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல நேத்து கொடுத்தாரு இருக்குல்ல, ரொம்ப ஸ்பெஷல் ஐட்டம். 10,000 ரூபாய் கருணை தொகையா கொடுக்க போறேன்னாரு. எவ்வளவு? 10,000 ரூபாய். நிறைய வரியை ஏத்திட்டாங்களாம், நிறைய பிரச்சனையில மக்கள் இருக்காங்களாம், விலைவாசி ஏறி போச்சாம். இதுல இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்த உடனே கருணை தொகை கொடுப்பேன். சரி, 10,000 ரூபாய் கருணை தொகை கொடுப்பேன். நம்மளுக்கு போட்டு என்னையா நீ கருணை உங்க ஒப்ப வீட்டு காசா கொடுக்குற, இது எங்க வரி பணையா, அதுல என்ன கருணை, ஏன்னா எங்களை பிச்சைக்காரன் நினைச்சியா அப்படின்னு போட்டு பொழக்கவும் அதை உதவித்தொகை என்று மாற்றி இருக்கிறார். ஐயோ, இவரெல்லாம் அடிச்சடிச்சு தமிழ்நாடு திருத்துதுன்னு வச்சுக்கோங்களே. ஆனாலும் திருந்த பாடல, அது அப்புறம் பார்க்கலாம். கடைசியில பார்த்தா 10,000 ரூபாய் கொடுப்பாராம். இது எப்படி? 15 லட்சம் போட்டாரே நம்ம ஐயா 56 இன்ச் மோடி, 15 லட்சம் ரூபாய் ஒரு அக்கௌண்ட்டுக்கு நிக்கும் அப்படின்னாரே. உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாங்க சும்மா சொன்ன ஜும்லா அப்படின்னாரே பேட்டியில. அது போல இருக்கு. 15 லட்சம் போடுவோன்னு சொல்லிட்டு நெருக்கி 13 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரையும் 10 ரூபாய் போடல. அதே பாணியை தூக்கிட்டு வர்றாரு யாரு? நம்ம எடப்பாடியார். இத அப்படியே எங்க பயன்படுத்தினாங்க? பாஜக பீகார்ல பயன்படுத்தினாங்க. தொழில் தொடங்குறதுக்கு நாங்க பெண்களுக்கு 10,000 ரூபாய் போடுறோம்னு தேர்தலுக்கு முன்னாடி 10,000 ரூபாய் போட்டு விட்டாங்க. அதாவது 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துட்டு இருக்கும் போது தேர்தல் விதிமுறைகள்லாம் குப்பையா தூக்கி எரிஞ்சிட்டு 10,000 ரூபாய் போட்டாங்க எல்லா அக்கௌண்ட்டுக்கும். அதுல என்ன ஆகி போச்சுன்னா, கொஞ்சம் மக்கள் நம்பினாங்க, கொஞ்சம் பெண்கள் நம்பினாங்க, ஓட்டை போட்டாங்க. ஓட்டு போட்டு முடிஞ்ச உடனே என்ன நடந்தது? அரசு அவங்களுக்கு மெமோ கொடுத்துறாங்க, லெட்டர் போடுறான், நீ தொழில் தொடங்கிட்டியா, இல்லன்னா 10,000 திருப்பி அனுப்பு. இந்த பலனை அனுபவித்த பெண்கள் திரும்ப சொல்றாங்க, என் ஓட்ட குடியா, என் ஓட்டை வாங்கி நீ உட்கார்ந்துப்ப, அப்புறம் என்கிட்ட காசை கேட்பியா அப்படின்னு பயங்கரமான போராட்டங்கள் நடந்தது. நாம அதை பேசியிருக்கோம். அதை அப்படியே தூக்கிட்டு தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்கிறாராம். பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டுல தெளிவா அரசியலை புரிந்து கொண்ட மக்கள் அதிகம். 2வது, ஒரு 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில அரசியலை போராடி பெற்ற உரிமைகளை கொண்ட மாநிலம். இதெல்லாம் வரலாறா தெரிஞ்ச மக்கள் இருக்கிற மாநிலம். அதனால இங்க எடப்பாடியாரெல்லாம் உருட்டுறதை நம்புவாங்களாம். அவர் நம்புறாரு. அப்புறம் கடைசியில பொலேர்னு போட்டு உதவி தொகைன்னு மாத்திருக்காங்க, கருணை தொகை. இதை தாண்டி என்ன சொல்றாராம்? முதியோர் உதவித்தொகை
முதியோர் உதவித்தொகை 2000 மாத்த போறாராம். முதியோர் உதவித்தொகை 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதை 2000 மாத்த போறாராம். எடப்பாடியார் ஆட்சி காலத்துல முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்டது, திருமண உதவித்தொகை நிறுத்தப்பட்டது, சைக்கிள் நிறுத்தப்பட்டது, லேப்டாப் நிறுத்தப்பட்டது. தெரியுமா அது உங்களுக்கு? எடப்பாடியார் காட்சியில எல்லாத்தையும் நிறுத்தி வச்சுட்டு தான் நாங்க பயங்கரமா வளர்த்து விட்டோம்னு இன்னைக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாரு. அப்ப அன்னைக்கு 1000 ரூபாய கொடுக்கல இவரு, இன்னைக்கு 2000 ரூபாய் ஜெயிச்சா கொடுப்பாராம். எப்படி நம்ம அண்ணன் ஜெயிச்சுட்டா கிராமமா போவேன்னு விஜயன் சொன்னார்ல, அது போல இவர் ஜெயிச்சிட்டாருன்னா 2000 ரூபாய் கொடுப்பாராம். 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டர் ஃப்ரீயா கொடுப்பாராம். அப்புறம் கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுப்பாராம். இப்ப 350 தான், 450 யூனிட் ஃப்ரீயா கொடுப்பாராம். அப்புறம் 1400 யூனிட் யாருக்கு? விசைத்தறிக்கு, அவங்களுக்கு 1400 யூனிட் மின்சாரத்தை ஃப்ரீயா கொடுப்பாராம். நீங்க இதுல எதுவுமே வளர்ச்சிக்கான திட்டமே இல்ல பாருங்க. தமிழ்நாடு அரசு தெரு தெருவா போய் தொழிலை பெருக்கி, வேலை வாய்ப்பை பெருக்கி, வாங்குற தன்மையை பெருக்கி, இன்னைக்கு தமிழ்நாடு தனி மனித வருமானத்தில் முதலிடத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களை விட ஒரு தனிநபர் தமிழ்நாட்டில் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. நாம தான் முதல் இடத்துல இருக்கோம் தனிநபர்ல. பரவாயில்லப்பா, இவன் வாழ்ந்துக்குவான், இவன் நல்லா சம்பாதிக்கிறான்ப்பா அப்படின்ற இடத்துல தமிழ்நாடு இருக்கு முதல் இடத்துல. இவங்க நம்ம கிட்ட என்ன உருட்டி விடுறாங்க? இலவச மின்சாரத்தை எல்லாம் கொடுத்து அப்படியே தவிச்சிட்டு வரான். இதுல அவர் சொன்னதுல இன்னொன்னு என்னன்னா, படிச்சுட்டு பட்டதாரிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 2000 ஆண் பெண்ணுக்கு. அப்புறம் 12வது தான் படிச்சிருக்கிற சின்ன பசங்க பதிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய். அப்புறம் ஏற்கனவே நம்ம மகளிர் உரிமை தொகை கொடுக்குறோம், அது 1000 2000 ஆக்கிடுவாராம். மீன்பிடி தடை காலத்துல வெறும் 5000 ரூபாயா இருந்தது, இன்னைக்கு 8000 கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியில. அதை 12,000 ஆக்குவாராம். இவர் ஆட்சியில இருந்த போது எதுவுமே செய்யாம மக்களை காலி பண்ணி, அந்த திட்டங்களை எல்லாம் காலி பண்ணி மக்களை தெருவில் நிறுத்தினாரு. ஒரு முதியோர் உதவித்தொகை எவ்வளவு முக்கியம், அதையும் நிறுத்தினாரு. அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் நிறுத்தினாரு, சைக்கிள் நிறுத்தினாரு. ஏதோ மதிய உணவுன்றது உயிரை பிடிச்சு நின்னுச்சு, இல்லைன்னா அதையும் நிறுத்திப்பாரு. திருமண உதவித்தொகை முற்றிலும் நிறுத்தப்பட்டது. இவர் இன்னைக்கு எவ்வளவு பொய் சொல்லிட்டுறாரு. 10,000 ரூபாய் கொடுப்பேன், 2000 ரூபாய் கொடுப்பேன், இந்த 12,000 கொடுப்பேன், இந்த 1400. என்னங்க நம்புற அளவுக்கு நாங்க முட்டாளா? எடப்பாடியார் வரவே மாட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதை வேணாலும் அடிச்சா நாங்க நம்பிடுவோமா? மிஸ்டர் எடப்பாடி, கொண்டே மறைங்க. இதெல்லாம் ஏற்கனவே இந்தியாவில் நிறைய பேசி எங்களை ஏமாத்தி மிளகா அரைச்சிருக்கு பாஜக. அதனால அந்த அளவுக்கு நாங்க முட்டாள இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில ஒரு வெடிகுண்டை தூக்கி சசிகலா அம்மா போட்டிருக்காங்க, வெடிகுண்டு தூக்கி போட்டிருக்காங்க, அணுகுண்டை தூக்கி போட்டிருக்காங்க. எடப்பாடியார் 10 ஓட்டு வாங்குறாருன்னா அதுல 1 ஓட்டு கூட இப்ப கிடைக்காது எடப்பாடிக்கு. அப்படியான ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடைச்சிருக்காரு பொதுவெளியில. அதுல அவர் சொன்னது நமக்கே மிரட்டலா இருந்தது, நமக்கே மிரட்டலா இருந்தது. அந்த அம்மா சொல்றாங்க, பெங்களூர்ல பரப்பன அக்ரஹாரா சிறையில இருந்தாங்களே இந்த அம்மா 4 ஆண்டுகள், வாங்க தமிழ்நாட்டுக்கு மாத்திக்கலாம் ஜெயில, தமிழ்நாட்டுக்கு இவங்களை கொண்டு வந்துருவோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த அம்மா வேண்டான்ட்டாங்க. அந்த அம்மா எனக்கு சொல்றாங்க, என்னை எப்படியா தமிழ்நாட்டு சிறைக்கு கொண்டு வரும் ட்ரை பண்ணாங்க, நான் ஏதோ கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு, இல்லைன்னா உங்க முன்னாடி நின்று நான் நேரம் பேசியிருக்க மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பொருள்? நல்ல வேளை கடவுள் என்னை காப்பாத்திட்டாருன்னா என்ன உசுரோட வச்சிருக்காரு. ஏன் இந்த ஜெயிலுக்கு வந்திருந்தேன்னா தமிழ்நாட்டுல ஜெயிலுக்குள்ள வச்சு என்னை முடிச்சிருப்பான், அதான அர்த்தம். எடப்பாடியார் எவ்வளவு பெரிய கன்னிங் ஃபெல்லோன்னு புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க எடப்பாடி எவ்வளவு கிரிமினல்ன்றத நீங்க கொடநாடு வழக்கு எடுத்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். ஒரே நாள்ல மொத்த குற்றவாளிகளையும் காலி, அதுல தப்பிச்சு வந்தவங்க தான் கனகராஜ் காலி. முக்கிய குற்றவாளியான மனோஜோடைய வாழையாறு மனோஜ், அவருடைய மனைவியும் குழந்தையும் ஸ்பாட் அவுட். அவர் ஒரு நூல்ல அதே கார்ல இருந்து தப்பிச்சிருக்காரு. அவர் எவ்வளவு வெல் பிளான் பண்ணி ஒரு சினிமால ஒரு கிரிமினல் மாதிரி வேலை பார்த்தவர் தான் நம்ம ஐயா எடப்பாடியார். பார்க்க தான் பாவமா இருப்பாரு, பண்றது பூரா கிரிமினல் தனம். அதைத்தான் அந்த அம்மா போட்டு உடைக்கிறாங்க. ஐயோ, நான்லாம் உயிரோடு இருக்கிறேன்னா நான் பெங்களூர்ல இருந்தனால இருக்கேன் பாருங்களேன். நம்மளுக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருவாங்க, அதனால நீங்க நம்ம ஊர் ஜெயிலுக்கு வந்துடலாம். நான் ஏதோ தெய்வாதீனமா எனக்கு கடவுளே சொன்னிச்சு போல இருக்கு, இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருப்பேனாங்கிறதே கஷ்டம். இது மட்டும் இல்லைங்க, அவருடைய இணையர் உடம்பு முடியாம இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நடராஜன் ஐயா, அவர் ரொம்ப நல்ல தமிழ் இலக்கியத்து நிறைய பண்ணியிருக்கிறாரு, தமிழ் தேசியம் பேசக்கூடியவர். அதனால தான் திகாவினுடைய திராவிடர் கழகத்தினுடைய தலைமை ஆசிரியர் வீரமணி அவர்கள் அவர் என்ன பண்ணாரு, அந்த காலகட்டத்தில் சசிகலாவை ஆதரிச்சாரு. ஏன் ஆதரிச்சாரு?
அவருடைய இணையரா இருக்கக்கூடிய நடராஜனாரு, அவர் தமிழ் தேசியவாதி, அவர் நல்லா வாசிக்கிறவர், அவர் நல்லா புத்திசாலி. அதனால அவரை வச்சு இந்த ஆட்சியை திராவிட ஆட்சியை தொடரணும் அப்படின்றதெல்லாம் ஆதரவு கொடுத்தாரா ஐயா வீரமணி. புரியுதுங்களா? அவர் தான் உடம்புக்கு முடியாம கிடக்குறாரு, அவரை பார்க்க வரணும், 15 நாள் பெரோல் கொடுப்பாங்க எல்லாருக்கும். இப்படியான சூழ்நிலையில இந்த அம்மா போய் கேட்கறாங்களாம், இங்க இருந்து கால் வருதான், 15 நாள்லாம் கொடுக்க முடியாது. யாரு? இந்த அம்மா காலில் விழுந்து, இந்த அம்மா காலை பிடிச்சுக்கிட்டு, இந்த அம்மா கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு பதவியில போய் உட்கார்ந்துருந்த எடப்பாடியார். அதெல்லாம் கொடுக்க முடியாது, 5 நாள் கொடுப்போம் வர சொல்லு. 5 நாள் தான் கொடுத்தாங்களாங்க. பரவாயில்லன்னு இந்த அம்மா வந்து இவங்களை பார்த்துட்டு போறாங்க. இவங்க ஜெயிலில் இருக்கிறாங்க, அவர் உடல்நலம் இல்லாமல் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள்ல செத்துட்டாரு. செத்தவங்களை பார்க்கணும் போது 15 நாள் பரவல் கொடுப்பாங்க, அதையும் குறைச்சு 10 நாள் ஆக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கு 15ஆம் நாள் அப்படின்னு நாங்க ஒரு சடங்கு பண்ணுவோம், நான் அதை கூட செய்யலை என் வீட்டுக்காரருக்காக, 10ஆவது நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்றாங்க. காலில் விழுந்து பதவி வாங்கினது சசிகலா அவர்களால. சசிகலா அவர்கள் கொஞ்சம் செங்கோட்டையன் போன்றோரை எப்படியாவது முதலமைச்சராக கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. டிடிவி தினகரன் தான் இந்த பீஸ் இழுத்து விட்டது. இந்த பீஸும் மொத்த பேரையும் முதுகுல குத்தி தூக்கி போட்டாங்க. அதனாலதான் டிடிவி தினகரன் இன்னைக்கு வரையும் எடப்பாடி மேல கொலவெறியா உட்காந்துருக்கிறாரு. நேத்து கூட பேசிட்டு போனார், நான் எடப்பாடிக்கெல்லாம் போய் ஓட்டு கேட்க மாட்டேன்னு. அப்ப இந்த அம்மா சொல்றாங்கங்க, 10 நாள் லீவு கொடுத்தாங்க, வந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனேன். அந்த நேரத்துல அவங்க வீட்டுக்காரரை பார்க்க வந்த அந்த காலகட்டத்துல வெளியே போக கூடாது, பத்திரிகையாளர்களை சந்திக்க கூடாது, ஆஸ்பத்திரிக்கு மட்டும்தான் போகணும், நீங்க வந்து போயஸ் கார்டன்ல தங்கக்கூடாது, நீங்க உங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்கணும்னு 12 விதமான இவங்களுக்கு அட்ராசிட்டியே பண்ணியிருக்கு இந்த பீஸு. பார்த்தா பாவம் போல அப்ராணி போல இருந்துகிட்டு, ஜெயலலிதா கூட 30 வருஷம் இருந்து அடிச்சு ஆடின ஒரு பொம்பளைய ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கு இந்த பீஸு. அந்த அம்மா நேத்தா வெளியே அப்படின்னு சொல்றாங்க. பெரிய பதட்டமா இருந்துச்சுங்க. நீ வெளியே கடைக்கு போக கூடாது, ஷாப்பிங் போக கூடாது, மார்க்கெட்டு போக கூடாது, போனேன்னா மெடிக்கல் சென்டருக்கு போ, வீட்டுக்கு வா, பத்திரிகையை பார்க்க கூடாது, பொதுவெளியில் நடமாடக்கூடாது, இவ்வளவு கண்டிஷனுங்க. இவரை பார்க்கணுமே, கடைசி காலத்துல நடராஜனை பார்க்கணுமேன்றக்கா அந்த அம்மா போயிருக்கிறாங்க. அதெல்லாம் இது சொன்ன பிறகு பெரிய அதிர்ச்சியா இருந்தது. 56 இன்ச் மோடியினுடைய மூத்த அடிமை ஐயா போறாரு. யாரு? எடப்பாடியார் போறாரு, போய் பேசுறாரு. பேச ஆரம்பிக்கிறாங்க, மொத்தமா கூட்டம் பூரா புதுன்னு வெளியேறுது. அவர் கதறிட்டு கிடக்காரு, முன்னாடி உட்காந்து கேட்க ஆள் இல்ல. இதான் நிலைமை. எடப்பாடியார் செய்த துரோகங்களுக்கும், எடப்பாடியார் செய்த மக்கள் துரோகங்களுக்கும், கட்சிக்கு ஒரு பக்கம் துரோகம் பண்ணீங்க, மக்களுக்கு ஒரு பக்கம் துரோகம் பண்ணீங்க, திறனற்ற ஆட்சியை நடத்துனீங்க. இதுக்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மொத்தமா எடப்பாடியை 2026 தேர்தலில் முடிச்சிருவாங்க. அதைத்தான் அந்த பொதுக்கூட்டம் காட்டுது. பாருங்க. திராவிட முன்னேற்றங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிக்கு வெள்ளி விடுங்க. எவ்வளவு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வச்சா இதுவரைக்கும் பதிலே இல்லை. இன்னைக்கு வந்திருக்கிறீங்க எல்லாம் கிராம நிறைந்த பகுதியா சொன்னாங்க. இந்த பகுதி பெரும்பாலும் விவசாயிகள் பாத்தீங்களா தோழர்களே? ஐயோ, நாம பாக்குற ஆட்கள்ல உண்மை, நம்ம கண்ணு பாக்குறது இல்ல உண்மை. போய் அங்கங்க செய்தியை சேகரிச்சு பார்த்தாதான் தெரியுது நம்ம எடப்பாடி ஐயா எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்திருக்காருன்னு. சாமிகளா